ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 2018 நடந்த குரூப் 4 இருக்கிற தமிழ் கொஷின் ஆன்சர், பொது தமிழ் கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். 100 கொஸ்டின்ஸ். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? ஆன்சர் கிமு 300 முதல் கிபி 300 வரை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. இதில் சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா, தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள், கவிக்கோ. புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. பிரான்சிஸ் சென்கின்சு இவருடைய கருத்துக்கள் தான் அடிப்படையாக இருந்துச்சு. தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியாரை. பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார்? வால்ட் விட்மன் அவர்கள். இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நாமக்கல் கவிஞர்களின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. இசை நாவல்கள் அப்படின்னா 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்பு 10, மொழிபெயர்ப்பு 4. இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? ருஷ்யா. மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல், அதாவது நாடகத்தை பற்றி எழுதின ஆராய்ச்சி நூல் எது அப்படின்னா சாகுந்தலம். உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் கம்பர். சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் உவேசா. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள். பெரியவங்கனாலே என்ன, இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டுக்காக. குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற்கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? 51 பாடல்களுக்கு. எத்தனை பாடல்களுக்கு? 51. 50 வயசாயாலே நீதி பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. 51 வயசானா. தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவரை கோயில்களில் பழமையானது எங்குள்ளது? பிள்ளையார்பட்டி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிஞன் வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் ரசூல் கம்சுத்தேவ். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. சொன்னது யார் அப்படின்னா மகாத்வித்வான் மீனாட்சி சுந்தரனார். அளவில் சனம் செலவொழியா வழக்கரையில் அருளுடையார் உளமணைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவகற்றி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். செலவொழியா வழிக்கரையில், வழியில் போகும்போது அதிகமாக செலவு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் போகணுன்னையும் அம்மா புலம்புவாங்க, பெரிய புராணமாக பாடிடுவாங்க நம்மக்கிட்ட. செலவழியா வழிக்கரையில் அப்படின்னா என்னது? பெரிய புராணம். அரிசி என்னும் தமிழ்ச்சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது? கிரேக்க மொழி. பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணி. தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா டாக்டர் க்ரௌல். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு அப்படின்னு சொன்னது டாக்டர் க்ரௌல். இந்த கொஷின் ஒரு 2-3 டைம் கேட்டிருக்காங்க. மன்னிப்பு எம்மொழி சொல்
உருதுமொழி சொல் தான் மன்னிப்பு. திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் குமரகுருபரர். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி பெற்றவர் சுவாமிநாத தேசிகர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பர மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத்திருமந்திரப் பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது? 3ஆம் தந்திரம். அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் பாதுகாப்பு. அறவுரைக்கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழிக் காஞ்சி. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? சிலப்பதிகாரம். ஏன்னா அவங்கள ஒரு மன்னனை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி அவங்க சாதாரண ஒரு குடிமக்கள். அந்த குடிமக்களை பற்றின ஒரு காப்பியமாக இருந்தது சிலப்பதிகாரம். 8 தொகை நூல்களுள் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்வு செய்க. கலித்தொகை தான் நாடக பாங்கில் அமைந்திருக்கும் நூல். 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே நூலாசிரியர் மட்டும் 2 நூல்கள் படைத்துள்ளார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கனிமேதாவியார். என் காட்சிலம்பு மணியுடை அரியே. இவ்வழிகளில் மணி என்பது எதனை குறிக்கும்? மாணிக்கம். மணி அப்படிங்கிறது மாணிக்கம். கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை பெற்றவராக திகழ்ந்தார். அம்மொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்துஸ்தானி. அதாவது இந்துத்தானி. தமிழ், வடமொழி, அப்புறம் இந்துத்தானி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர் குமரகுருபரர். பொன்னும் துகிரும் முத்தும் மணியும். இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருள் பவளம். தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து. உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் சேக்கிழார். புல்லுரு புன்கண் தீர்த்தோன். இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. புறா. ஏன்னா புல் அப்படின்னா பறவைன்னு தான் அர்த்தம், புறான்னு தான் அர்த்தம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இக்குறளில் பயின்று வரும் அணியை எழுதுக. ஏகதேச உருவக அணி. முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இது என்ன வழு அப்படின்னா வினாவழு. பொருந்தாத சொல்லை கண்டறிதல். மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல். இது மாணிக்கம், முத்து, பவளம் எல்லாமே நவரத்தினங்களில் வரும். இது கிளிஞ்சல் அப்படிங்கிறது வேற. சொல்லை பொருளோடு பொறுத்துக. வனப்பு அழகு. வனப்புன்னு என்னது? அழகு. அடவி அப்படின்னா காடு. மருங்கு அப்படின்னா பக்கம். மதுரம் அப்படின்னா இனிமை. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இதுதான் கரெக்டானது. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர்? செய்வினை தொடர். எழுவாய் ஒரு வேலையை செஞ்சதுன்னா அதை கொண்டு முடிகிற தொடர் செய்வினை தொடர். என்றல் தொழிற்பெயர். நுந்தை மருவு. யாவையும். முற்றுமை. நன்று குறிப்பு வினைமுற்று.
என்றல் தல்விகுதி அல்விகுதி முடிஞ்சுன்னா தொழிற்பெயர். நுந்தை அப்படிங்கிறது மருவு. யாவையும் அப்படின்னா முற்றும்மை. நன்று அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வருவோம் என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. எப்படி மறைஞ்சு வரும் அப்படின்னா இடையிலும் இறுதியிலும் மறைந்து வரும். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தெரிக. இரண்டாம் வேற்றுமை. ஒரு பெயர் சொல்லோட பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. பின்வருவனவற்றுள் எது உருவகம் அன்று? மொழி அமுது, அடிமலர், தமிழ்தேன், கயற்கண். இதுதான் உருவகம் இல்லாது. கயற்கண் அப்படின்னா உவமை தொடை. தானம் தவம் இரண்டும் தாங்கா வியனுலகம். இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயரை தேர்ந்தெடுக்க. கூழை மோனை. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் யாது? கற்றா, கரா, கன்றா, கன்று. ஆன்சர் ஆப்ஷன் பி கன்றா. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இக்குறட்பாவில் காணலாகும் மோனை எது? மேற்கதுவாய் மோனை. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஆன்சர் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இதுதான் சரி. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவியச் சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம் மதுரை. உலகினில் நாகரீகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். உலகத்தில் நாகரிகமே அழிஞ்சிட்டா கூட திருக்குறளும் கம்பனுடைய காவியமும் இருந்தால் போதும், அதனை புதுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னது கால்டுவெல். நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம், இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடகத் தொண்டாற்றியவர் யார்? நாடகத் தொண்டாற்றியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுக்க. கரைவெட்டி, கோவன்புதூர், வெள்ளோடு, சித்திரங்குடி. கோவன்புதூர். ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்ட அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தராஞ்சல். கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது. அயற்கூற்றில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்மை முன்னிலை படர்க்கை பெயர்களாக மாறாது. அயற்கூற்றில் தன்மை முன்னிலை பெயர்க்கை படர்க்கை பெயர்களாக மாறாது. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சி தராது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா நேரு. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர். இது எல்லாமே கரெக்டு தான். இந்த இலக்கிய செம்மல் அப்படிங்கிறது தான் தவறானது. உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்ற நூலை எழுதியவர் தால்சுதாய். பெருஞ்சித்திரனார், கனிச்சாறு, சுரதா, தேன்மழை, முடியரசன்,
காவியப்பாவை பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. இது இந்த சைடு ஆசிரியர்களும் இந்த சைடு நூல்களும் கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, சுரதா தேன்மழை, முடியரசன் காவியப்பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று. கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் இது மூணுமே அவருடைய நூல்கள் தான். அப்போ இல்லாதது எதுன்னு பார்த்தோம்னா கள்ளக்குடி மகாகாவியம். பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக. யுனெஸ்கோ விருது 1970, அஞ்சல் தலை 1978, பங்கேற்ற கூட்டங்கள் 10,700, உரையாற்றிய மணி நேரம் 21,400. யுனெஸ்கோ விருதுனா 1970, அஞ்சல் தலை வெளியிட்டது 1978, பங்கேற்ற கூட்டங்கள் 10,700, உரையாற்றிய மணி நேரம் 21,400. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரை கண்டறிக. பஞ்சிக் காண்டம். நரைமுடித்துச் சொல்லான் முறை செய்தான். இத்தொடரில் குறிப்பிட்டுள்ள அரசன் யார்? கரிகாலன். மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் தீவத்திலகை. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. இப்பாடல் வரிகளை பாடியவர் முல்லைக்கிழான் நல்வேட்டனார். தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் உள்ளது? திருவாளவாய் காண்டம். அஷ்டப்பிரபந்தம் என்பது கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்? 8 சிற்றிலக்கியங்கள். அஷ்டலட்சுமி அப்படின்னு என்னது 8ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அஷ்டப்பிரபந்தம் அப்படின்னா 8 சிற்றிலக்கியம். காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 2034. நல்லது செய்தலாற்றிராயினும் அல்லது செய்த ஓம்புமினதுதான். இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை அம்மையார். 9 நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. போரை ஒளிமின் என்று கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? நெடுங்கிள்ளி. பெருவெடுப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். தேம்பவாணி என்பது கிறிஸ்துவ காப்பியம். தண்டமில் ஆசான் என போற்றப்படுபவர் சீத்தலை சாத்தனார். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? 53. டேஸ் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார். 1 கொலாம். பொறுத்துக. களவழி 40. களவழி 40னா பொய்கையார். கைநிலை புல்லடங்கனார். கார் 40 கண்ணங்கூத்தனார். பழமொழி மூன்றுரையனார். அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் பழமொழி. தமிழெண்களை கூட்டுக. கா உ சு இதுதான் கரெக்டானது. ஆற்றீர் பகுபத உருக்கிலத்தின்படி எவ்வாறு பிரியும்? ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் இர். தமிழ் டேஸ் மொழி. மெல் ஓசை மொழி. சான்றாண்மை அசைப்பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. சான் கூட்டல் ரான் கூட்டல் மை சான்றாண்மை. புறத்திணைகள் 12 வகைப்படும்.
நான்காம் வேற்றுமை சொல் உருபுகள் எவை? பொருட்டு, நிமித்தம். பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருள் காடு. நேர நிகர அன்ன இன்ன என்பன பிறவும் உவமத்துருபே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர். இத்தொடரில் ஐவர் என்பது இலக்கணம் யாது? ஒன்றொளி பொதுச்சொல். ஐவர் அப்படின்னா ஒன்றொளி பொதுச்சொல். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி வேற்றுமை அணி. இழுக்கல் உடையுளி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இக்குறட்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடு. ஊன்றுகோல் அப்படின்னா பெரியோர் சொல், அதான் இதில் வந்திருக்க உவமை. பட்டியுள்ள காளை படிப்பால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராது உளும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகையினை தேர்ந்தெடுக்க. கொண்டு கூட்டு பொருள்கோள் இது என்ன பண்ண? பட்டியுள்ள பசு படிப்பால் கறக்குமே நல்ல காளை வேலை தவிராமல் உழுமே அப்படின்னு மாற்றி எடுக்கணும். அதான் இது கொண்டு கூட்டு பொருள்கோள். அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும்? லா லா வரும். நனலமுன் நனலமுன்னும் தனனக்கள் புணரும் விதிப்படி பின்வற்றுள் எது சரி? நனலமுன் ரணவும் நனலமுன் தனவும் இதான் வரும். வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படுவது வட்டி என்பதன் பொருள் பனையோலை பெட்டி. வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.